கேஸ் ஸ்டவ் வாங்கலான்னு மார்க்கெட் பக்கம் போனா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிளாஸ் டாப் இக்னிஷன் மாடல்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பிரீமியம் பிரைசிங்கா இருக்கும். ஆனா உண்மை என்னன்னா ஒரு நல்ல சேஃபான டெய்லி யூஸுக்கு ஒர்க் ஆகிற கேஸ் ஸ்டவ் வாங்குறதுக்கு பெரிய பட்ஜெட் எதுவுமே தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம சேனல்ல கேஸ் ஸ்டவோட கம்ப்ளீட் பையிங் கைடு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். டைப்ஸ், பர்னர்ஸ், சேஃப்டி, ஃபேமிலி சைஸ் இது எல்லாத்தையும் டீடைல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் இங்க கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல ₹2000க்கு கீழே என்னோட ரெக்கமெண்டட் கேஸ் ஸ்டவ் மாடல் பத்தி மட்டும் தான் பேச போறோம். ஃபேன்சியா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், யாருக்கு சூட்டபிள், எதுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன், இது எல்லாத்தையும் டீடைலா சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம இந்த வரைக்கும் பாருங்க. ரெக்கமெண்டேஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கேஸ் ஸ்டவ் வாங்கும் போது என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணணும்னு சிம்பிளா சொல்றேன். ஃபர்ஸ்ட் திங் பாடி மெட்டீரியல். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லைன்னா கிளாஸ் டாப் மெட்டீரியல் பாருங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ் ஸ்டவ்னா ஸ்ட்ரென்த் அதிகம். ஸோ டெய்லி குக்கிங், ஹெவி வெசல்ஸ் அண்ட் ரஃப் ஹேண்டிலிங்க்கு இது பெஸ்டா இருக்கும். கிளாஸ் டாப்னா ப்ரீமியமா இருக்கும், பட் கிளீன் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும், பட் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பர்னர் கவுண்ட் அண்ட் பர்னர் மெட்டீரியல். 2 பர்னர், 3 பர்னர், 4 பர்னர் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆல்சோ பர்னர் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிராஸ் பர்னர் அண்ட் அலுமினியம் பர்னர்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் நாப்ஸ் அண்ட் பேன் சப்போர்ட், சேஃப்டி அண்ட் வாரண்டி சப்போர்ட் இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ப்ராடக்ட் வாங்குறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ என்னோட ரெக்கமெண்டட் கேஸ் ஸ்டவ்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பட்டர்ஃப்ளை ரைனோ 2 பர்னர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி, பிராஸ் பர்னர், ஆன்டி ஸ்கிட் ரப்பர் ஃபிட், 3 இயர் மேனுஃபேக்சர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்சில் இது பெரிய பிளஸ். எனக்கு கிளாஸ் டாப் ரிஸ்கெல்லாம் வேணாம், சிம்பிள் டிசைன், ரெகுலர் குக்கிங், லாங் டேர்ம் யூஸுக்கு ஒரு கேஸ் ஸ்டவ் வேணும்னா இது உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. நெக்ஸ்ட் பீஜன் பை ஸ்டவ் கிராஃப்ட் 2 பர்னர். இது ரொம்ப லைட் வெயிட் அண்ட் காம்பாக்ட் டிசைன். ஸோ ஸ்மால் கிச்சன்ல ரொம்ப ஸ்பேஸ் சேவ் பண்ணும் அண்ட் ஈஸியா மூவ் பண்ணவும் முடியும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி பிளஸ் பிராஸ் பர்னரோட வருது. ஸோ டெய்லி குக்கிங்க்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். பிளாஸ்டிக் நாப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால ஃப்ளேம் கண்ட்ரோலும் ஸ்மூத்தா இருக்கும். இது ISI சர்டிஃபைட் மாடல். ஸோ சேஃப்டி சைட்ல நோ இஷ்யூஸ். 2 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க, பிராண்ட் சப்போர்ட்டும் நல்லா இருக்கும். பேச்சுலர்ஸ், ஸ்மால் ஃபேமிலிஸ் அண்ட் சிம்பிள் டெய்லி குக்கிங்க்கு இது பெர்ஃபெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் பட்டர்ஃப்ளை டுவோ 2 பர்னர் கிளாஸ் டாப். கிளாஸ் மாடல்னு சொன்னதும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நினைவுக்கு வருது இந்த பட்டர்ஃப்ளை டுவோ தான். பிளாக் டஃப் அண்ட் கிளாஸ் டாப் கிச்சனுக்கு ஒரு பிரீமியம் லுக்கு கொடுக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேஸ் இருக்கிறதுனால ஸ்ட்ரென்த்ல நோ காம்ப்ரமைஸ். பிராஸ் பர்னர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, ஸோ இந்தியன் ஸ்டைல் குக்கிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆன்டி ஸ்கிட் ஃபீட் இருக்கு, ஸோ ஸ்கிட் ஆகாது. ஸோ 1 இயர் வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மால் ஃபேமிலி, பேச்சுலர், பட்ஜெட்ல ஒரு ஸ்டைலிஷ் கேஸ் ஸ்டவ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு பெர்ஃபெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் லைஃப் லாங் 2 பர்னர் கிளாஸ் குக் டாப். இது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கிளாஸ் டாப் ஸ்டவ். டிசைன் ஸ்லீக்கா இருக்கும், பிளாக் கிளாஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க, ஸோ கிளீன் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். அலுமினியம் பர்னர் கொடுத்துருக்காங்க, ஸோ மீடியம் யூசேஜுக்கு ஓகே. ஹெவி குக்கிங் பண்றீங்கன்னா பிராஸ் பர்னர் தான் பெட்டர்னு நான் சொல்லுவேன். ISI சர்டிஃபைட் மாடல், ஸோ பேசிக் சேஃப்டியில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. கிளாஸ் திக்னஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி, ஸோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். பேச்சுலர் ரூமு, ரெண்டட் ஹவுஸ் இல்லை ஃபர்ஸ்ட் டைம் கிளாஸ் டாப் ஸ்டவ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் பீஜன் ஃபேவரட் 2 பர்னர் கிளாஸ் டாப். டஃப் அண்ட் கிளாஸ் ஃபினிஷ் பிளஸ் பிராஸ் பர்னர் இது ரெண்டுமே இருக்கு. ஹெவி பேன் சப்போர்ட் இருக்கு, ஸோ பெரிய வெசல்ஸ் கூட ஸ்டேபிளா பிளேஸ் பண்ணலாம். ஹீட் ரெசிஸ்டன்ட் நாப்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ லாங் டைம் குக்கிங்ல ப்ராப்ளம் எதுவும் வராது. ISI சர்டிஃபைட் மாடல், ஸோ சேஃப்டி பற்றி எந்த டென்ஷனும் இல்லை. 2 இயர் வாரண்டி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, பட் ஆன் சைட் சப்போர்ட் இல்லை, ஆனால் பிராண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும். அண்டர் 2000 ரேஞ்சில் நல்ல பிராண்டட் டியூரபிள் ஸ்டவ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு பெர்ஃபெக்டா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரைட்டான கேஸ் ஸ்டவ் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபேமிலி சைஸு, பட்ஜெட்டு, யூசேஜ் இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிட்டு ஒரு நல்ல கேஸ் ஸ்டவ்வை சூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். Until then, bye.